பெரியோர்கள், சகோதர சகோதரிகள் எல்லோரும் கூட 11ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தினுடைய உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றனர். உங்களிடம் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் வைக்க விரும்புகின்றேன். அன்பு சொந்தங்கள், உள்ளாட்சி தேர்தல் என்பது நேரடியாக மக்கள் பிரதிநிதி உங்களோடு பணி செய்வதற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பாலக்காடு இந்த பகுதியினுடைய பாராளுமன்றத்தை பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய கையில் இருக்கு. மன்னார்காடு இந்த பகுதியினுடைய சட்டமன்றத்தை பார்க்கும் பொழுது அதுவும் காங்கிரஸ் கூட்டணி அவங்க கையில் இருக்கு. உள்ளாட்சி பிரதிநிதிகளை பார்க்கும் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி கையில் இருக்கு. கேரள மாநிலத்தினுடைய ஆட்சி கம்யூனிஸ்ட் கட்சி கையில் இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியும், உள்ளாட்சியை பொறுத்தவரை வரக்கூடிய நிதி 180% மத்திய அரசு நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய நிதி. இன்னைக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் எடுத்துக்கீங்க. 2019 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஜல் ஜீவன் மிஷன் JJM என்கின்ற திட்டம். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலும் கூட குடிநீர் நீர் என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்கின்ற கனவு திட்டம். இன்னைக்கு யாராவது பதில் சொல்ல பார்க்கலாம், இந்தியாவில் எந்த மாநிலம் கட்டை கடைசியில் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஜல் ஜீவன் திட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் எந்த மாநிலம் கடைசியா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க யோசிக்கவே வேண்டாம், கேரள மாநிலம் கடைசியா இருக்கு. வெறும் 57% வீடுகளுக்கு மட்டும்தான் தண்ணி கொடுத்திருக்கிறாங்க. கேரளத்திற்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் கடைசியா இருக்கு. நிதி கொடுப்பதெல்லாம் மோடி ஐயா. உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய ஒரே வேலை அதை சரியான முறையில் நிறைவேற்றி ஒரு வீட்டுக்கும் ஜல் ஜீவன் மிஷன் வீட்டுக்கு குடிநீர் நீர் திட்டத்தை கொண்டு வரக்கூடியதை கேரள மாநிலத்தில் கம்யூனிஸ்டுடைய ஆட்சி செயல்படுத்தவே இல்லை. கேரள மாநிலத்திற்கு கேரளா வாட்டர் அத்தாரிட்டி KWA என்கின்ற அமைப்பு இருக்கு. இந்த ஜல் ஜீவன் மிஷனுக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாம் வாங்கி கீழே கான்ட்ராக்டர் கொடுக்க வேண்டிய பணி. இன்னைக்கு கான்ட்ராக்டருக்கு மட்டுமே 5000 கோடி ரூபாய் பாக்கி வைத்திருக்கின்றார்கள். எந்த பகுதியிலும் கான்ட்ராக்டர் குழாய் போடுவதற்கு வரதுக்கு தயாராக இல்லை. கேரள மாநிலம், வெஸ்ட் பெங்கால் சில மாநிலத்தினுடைய ஆட்சியாளர்கள் சரியாக செயல்படாத காரணத்தினால இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் திட்டத்தை 2028 வரை நீடித்திருக்கின்றார்கள். 2028 வரைக்கும். இன்னைக்கு இந்த திட்டத்தை முழுமைப்படுத்த போவது இங்க இருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர். நல்லா பார்த்துக்கங்க. உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஆதரவை பெற்று இந்த ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தை முழுமையாக 100% 2028க்குள்ள ஒரு வீட்டுக்கும் குடிநீர் நீர் கொண்டு வரப்போகின்ற வேட்பாளர் உங்க முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். கம்யூனிஸ்ட் கட்சியினால முடியலைங்க, முடியவில்லை. 2019 இன்னும் முடியல. காங்கிரஸ் கட்சியினால செய்ய முடியும். அதனால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பணிவன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு இந்த பகுதியை பாருங்க, எத்தனை வண்டி வருது. சனிக்கிழமை மணிக்கு வந்தோம்னா 4000 வண்டி போகும். ஆனா வண்டி போற அளவுக்கு ரோடு இருக்கா? இல்லை. ரோட்ல குழி இருக்கா? குழியில ரோடு இருக்கானே சந்தேகமா இருக்கு. அந்த அளவுக்கு வைத்திருக்கின்றாங்க. மிக கடுமையாக உழைக்கக்கூடிய கேரள பகுதியினுடைய பொதுமக்கள், ஆட்டோ டிரைவர் இருக்கிறாங்க, டாக்ஸி டிரைவர் அவங்க இருக்கிறாங்க, ஜீப் போன்றவங்க இருக்கிறாங்க. ஒரு மிக முக்கியமான அடிப்படை தேவை என்பது சாலை வசதி. அது கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம வந்த பொழுது எப்படி இருந்துச்சோங்க, இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. எந்த முன்னேற்றம் இல்லை. இந்த கேரள மாநிலத்தினுடைய வளர்ச்சியில கடைசியாக இருக்கக்கூடிய பகுதி இங்க இருக்கக்கூடிய ஆணைக்கட்டி, அட்டப்பாடி ஆணைக்கட்டி பகுதி வளர்ச்சியில கடைசியா இருக்கு. நிறைய சொல்லாங்க ஐயா. ஒரு பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட் நம்ம சொல்றோம். அந்த குழந்தை ஒரு ஆண்டுக்குள்ள உயிர் வாழ்றாங்களா? கேரள மாநிலத்துல கடைசியாக இருக்கக்கூடிய பகுதி இங்க இருக்கக்கூடிய ஆணைக்கட்டி பகுதி. மருத்துவ வசதி கிடையாது. ஆத்திர அவசரம் மன்னார்காடு, பாலக்காடு, கோயம்புத்தூர் இங்கதான் நீங்க கொண்டு வரும். அடிப்படை சுகாதார வசதி இல்லைங்க. குடிக்கின்ற தண்ணி வசதி இல்ல, சாலை வசதி இல்லை. விவசாய பெருமக்களுக்கு காட்டு பண்ணியால் பெரும் பிரச்சனை. இன்னைக்கு விவசாய பெருமக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கிஷி யோஜனா மூலமா பணம் கொடுக்கிறாங்க. பணம் வரக்கூடிய ஒரே ஒரு திட்டம், அந்த திட்டம் மட்டும்தான், அது மோடி கொடுக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சியில விவசாய பெருமக்களுக்கான எந்த விதமான திட்டமும் இங்க இல்லை. காங்கிரஸ் மறந்துடுறாங்க. அவங்க எப்பவுமே ஆட்சிக்கு வர போறது இல்ல. அவங்க இன்னைக்கு இந்தியால ரேஸ்ல கடைசியா வருவதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார். எல்லா ரேஸ்லையும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கடைசியா வருவதற்காக எல்லா மாநிலத்திலையும் பார்க்கிறோம். இந்த முறை கேரளாவில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலும் காங்கிரஸ் அவர்கள் கடைசியாக வருவதற்கு தயாராகிவிட்டார். வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் உங்கள் முன்னால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் என்று கொண்டிருக்கிறார்களே. காரணம் 100% வரக்கூடிய பணம் 80% மத்திய அரசு கொடுத்தது இல்லையா?
ஆனா அதை நிறைவேற்றுவதற்கு மோடி அவருடைய வேட்பாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். லஞ்ச லாவண்யம் இல்லாம, ஊழல் இல்லாம உள்ளாட்சிகள்ல நேரடியா உங்களுக்கு திட்டங்களை கொண்டு வருவதற்கு இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஐயா, ஒரு ஓட்டு 2 ஓட்டு பத்தாதுங்க ஐயா. எல்லா ஓட்டும் நீங்க பிஜேபிக்கு போடணும். பிளாக் அளவுல போடணும், பஞ்சாயத்து அளவுல போடணும், மாவட்ட அளவுல போடணும். அதற்காகத்தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக நின்று கொண்டிருக்கக்கூடிய 14வது வார்டுடைய வெற்றி வேட்பாளராக நின்று கொண்டிருக்கக்கூடிய சகோதரி ஜோதிமணி அவர்கள், 7வது வார்டுடைய வெற்றி வேட்பாளராக நின்று கொண்டிருக்கக்கூடிய சகோதரி சுஜா அவர்கள், வெற்றி வேட்பாளர் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்து அவர்கள், குளத்தூர் டிவிஷனில் வெற்றி வேட்பாளர் நின்று கொண்டிருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள், வெற்றி வேட்பாளராக நின்று கொண்டிருக்கக்கூடிய வெள்ளைங்கிரி அவர்கள், இவங்க எல்லாருமே நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் ஐயா. பிளாக் அளவுல, மண்டல அளவுல, பஞ்சாயத்து அளவுல, மாவட்ட பஞ்சாயத்து அளவுல அனைத்து இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, கேரள மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் உள்ளாட்சியில கேரள மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு 25% ஓட்டு போடுவீங்க முழுமையா நம்புறாங்க. 4 ஓட்டு பதிவான இடத்துல 1 ஓட்டு பாரதிய ஜனதா கட்சி குறைந்தபட்சம் இருக்க வேண்டும். 25% வாக்குகளை பெற்று அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலும் கூட ஒரு பெரிய முத்திரையை பதிக்க வேண்டும் என்று நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றனர். இத்தனை ஆண்டுகளாக கம்யூனிஸ்டுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. 1956 EMS நம்பூதிரி பார்த்தவர்கள் காலத்திலிருந்து கம்யூனிஸ்ட் கொடுத்தாச்சு. எத்தனையோ முறை காங்கிரசுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த முதல் வாய்ப்பு உள்ளாட்சியில் ஆரம்பிக்கும். உள்ளாட்சியில் முதல் வாய்ப்பு கொடுங்க. இவர்களுக்கு 5 ஆண்டுகள் கொடுத்து பாருங்க. இல்ல பாரதிய ஜனதா கட்சி வர்றாங்க, மைக்கில் எவ்வளவு பேசுறாங்களே, 5 ஆண்டுகள் கொடுத்து பார்ப்போம். 5 ஆண்டுகள் விலை மாத்தி காட்டுவாங்களான்னு நீங்க பாருங்க ஐயா. நிச்சயமா மாத்தி காட்டுவாங்க. 2028க்குள்ள நீங்க பாருங்க ஐயா. 2024 முடிய வேண்டிய திட்டம். கேரளா, வெஸ்ட் பெங்கால், சில மாநிலங்கள் இதை சரியாக செய்யவில்லை என்கின்ற காரணத்திற்காக 2028 வரைக்கும் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தை மோடி அவர்கள் நீடித்திருக்கிறார். இவர்களுடைய காலத்துல வெற்றி வேட்பாளர் இவங்க காலத்துல 2028 3 ஆண்டுகளுக்குள்ள ஒரு வீட்டுக்கும் பைப்பு மூலமா குடிநீர் கொண்டு வரும். இவர்களால் 6 ஆண்டுகளாக செய்ய முடியல. 2019 இருந்து 25 வரைக்கும் செய்ய முடியல. நாங்க 3 ஆண்டுகள்ல செய்து காட்டுகின்றோம் என்று சொல்லுகின்றோம். அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பஸ் நிலையங்கள்ல இருந்து, சாலை வசதியிலிருந்து, அடிப்படை வசதிகளிலிருந்து, காட்டு பண்ணையினுடைய தொல்லையிலிருந்து விவசாய பெருமக்களுக்கு விடுதலை எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாம் இன்றும் நாளையும் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பிரச்சாரம் முடிவுக்கு வர இருக்கிறது. அதன் பிறகு 11ஆம் தேதி பொதுமக்கள் ஓட்டு போட போறாங்க. அதனால் எல்லா வீட்டுக்கும் நாம் செல்வோம், எல்லா மக்களையும் சந்திப்போம், எல்லாத்துக்கிட்டையும் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் என்ன மாற்றத்தை செய்ய போகிறார்கள் என்று சொல்லி நிச்சயமாக அந்த மாற்றத்தை பொதுமக்கள் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி உங்கள் பாதத்தை தொட்டு வணங்கி பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.